மே 1ஆம் தேதி முதல் புதிய மினி பேருந்து திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்க வைக்க உள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். மதுரையில் மண்டல அளவிலான வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் பணி ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றது. அதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் சிவசங்கர், தமிழகம் முழுவதிலும் புதிய மினி பேருந்து இயக்குவதற்கான வழித்தடங்கள் கண்டறியப்பட்டு ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புதிய மினி பேருந்துக்கான வழித்தடங்கள் ஏற்படுத்தினாலும் பயன்பாட்டில் உள்ள அரசு பேருந்துகளின் வழித்தடங்களில் மாற்றம் இருக்காது என விளக்கமளித்தார். போக்குவரத்து சேவை தேவைப்படும் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியாளரிடம் தெரிவிக்கலாம் என்றும் அமைச்சர் சிவசங்கர் கூறினார். முதல்வர் அவர்களுடைய அறிவுரைப்படி மினி பேருந்துகளுக்கு புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற வரைவறிக்கையின் அடிப்படையில் புதிய மினி பேருந்துகளை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதற்காக தமிழ்நாடு முழுவதும் 1710 வழித்தடங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. அவற்றில் 1255 வழித்தடங்கள் நோட்டிஃபிகேஷன் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இதுவற்றின் முன்னேற்றம் குறித்து மாண்புமிகு முதல்வர்களுடைய உத்தரவுப்படி ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. ஏற்கனவே சென்னையிலும் இன்றைய காலையில் பெரம்பலூரிலும் நடத்தப்பட்ட கூட்டத்திற்கு அடுத்ததாக இங்கே தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களை சேர்ந்த மாவட்டங்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதில் இதுவரை 278 புதிய விண்ணப்பங்கள் வரப்பெற்றிருக்கின்றன. இன்னும் 10லிருந்து 15 நாட்கள் விண்ணப்பம் பெறுவதற்கான நாட்கள் இருக்கின்ற அந்த நிலையில் இன்னும் கூடுதலாக விண்ணப்பம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் மே மாதம் 1 தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட இருக்கின்ற காரணத்தினால் மிக விரைவாக இந்த பணியை ஆற்றுவதற்கு இன்றைக்கு மரியாதைக்குரிய போக்குவரத்து ஆணையர் அவர்கள் தலைமையில் மரியாதைக்குரிய மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் முன்னிலையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கின்ற மினி பேருந்துகள் தமிழ்நாடு முழுவதும் 2870. அந்த பேருந்துகளிலும் அவர்கள் சில இடங்களில் வழித்தடங்களை மாற்றியமைப்பதற்கான விண்ணப்பங்களும் வரவேற்கப்படுகின்றன. அப்படி 544 விண்ணப்பங்கள் மைக்ரேஷன் என்று கூறப்படுகின்ற அந்த மறுசீரமைப்பு செய்யப்படுகின்ற வழித்தடங்களுக்கு விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. எனவே இந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்படுவதற்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் வரப்பட்டிருக்கின்ற வழித்தடங்கள் இல்லாமல் இன்னும் கூடுதலாக எங்காவது போக்குவரத்து சேவை தேவை இருக்கின்ற கிராமங்கள் இருக்கிறது, பாதை இருக்கிறது என்றால் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்திலே அதனை தெரிவிக்குமாறு நான் அன்போடு பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய நோக்கம் ஏற்கனவே முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் கொண்டு வந்த இந்த மினி பஸ் திட்டம் என்பது சீரமைக்கப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற சிறு குக்கிராமங்கள் கூட போக்குவரத்து சேவையை பெற வேண்டும் என்பதுதான். பெரிய பேருந்துகள் இயங்க முடியாத குறுகிய வழித்தடங்கள், மிக குறைவான மக்கள் தொகை கொண்ட கிராமங்கள் போன்ற இடங்களுக்கு இந்த மினி பேருந்து சேவை என்பது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். எனவே அப்படி தேவை இருக்கின்ற அந்த வழித்தடங்கள் குறித்து மக்கள் பிரதிநிதிகளோ பொதுமக்களோ அல்லது நீங்கள் ஊடகத்தை சேர்ந்த நண்பர்களோ யார் வேண்டுமானாலும் தெரிவிக்கலாம். அந்த அரசு விதிமுறைக்கு உட்பட்டு சேவை செய்யப்படுகின்ற பகுதி, சேவை தேவைப்படுகின்ற பகுதி என்று பகுத்தறியப்பட்டு அதில் அதற்கான அரசு விதித்திருக்கின்ற விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த புதிய வழித்தடங்கள் துவங்கப்பட முடியும் என்றால் அவையும் சேர்த்துக் கொள்ளப்படும்.